ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து எங்கள் ஊரில் கோயிலில் ஒரு மரத்தில் வந்து ரொம்ப வந்து 3 மரம் வந்து காஞ்சு போச்சு. அதை பார்த்து ஒரு சின்ன பையன் வந்தோம், நானும் வந்து அந்த மரத்தை வந்து எப்படியாச்சும் மீட்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணோம். அது இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க, தம்பி நீங்கள் வந்து யூடியூப் வந்து வச்சிருக்கீங்களா, இதை வந்து வீடியோ எடுத்து போடுங்க, இது மாதிரி நிறைய மரம் காஞ்சிருக்கும், அந்த காஞ்ச மரத்துக்குலாம் இது மாதிரி நீங்கள் உதவி செய்கிற வச்சு நிறைய பேர் வந்து உங்களோட ஒரு 100 பேர் பார்த்தாலும் 10 பேராச்சும் உதவி செய்வாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நல்லது தான் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட வந்து சொன்னார் அந்த அண்ணன். சரிண்ணே நானும் வீடியோ எடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். மறக்காம என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருந்து வந்து ஒரு பில்டிங் கட்டியிருந்தாங்க. அந்த அண்ணன் வந்து பம்ப் செட்லாம் எதுவுமே வச்சு வந்து தண்ணி வந்து அந்த பில்டிங் வந்து மேலே ஏற்றினார். அவர்கிட்ட வந்து நான் வந்து பர்மிஷன் கேட்டோம். ஆனால் ஒரு ½ அன் ஹவர் வந்து கொடுங்க பைப்பு, நாங்கள் வந்து தண்ணி விட்டுக்கிறோம். சரி தம்பி நாங்கள் வந்து விட்டு முடிச்சதுக்கப்புறம் விடுன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து மரத்தை வந்து ரெடி பண்ணுமான்னு சொல்லிட்டு நானும் அந்த சின்ன பையனை வந்து கடப்பாரை எதிர்பார்த்தோன்னா கடப்பாரை வந்து கிடைக்கல. பக்கத்தில் வந்து ஒரு குச்சி இருந்துச்சு. சரி குச்சி வந்து ஆயுதம்னு சொல்லிட்டு நான் வந்து பறிக்க ஆரம்பிச்சேன். அந்த பையன் வந்து பின்னாடி வந்து மண்ணை வந்து தள்ளி போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எப்படி காமிச்சுன்னு பார்த்தா பக்கத்தில் வந்து நெருப்பு வச்சிருந்தாங்க. ஆனால் அநியாயங்க. ஆனால் பக்கத்தில் வந்து மரம் இருக்குன்னு தெரியும். ஆனால் அவங்க வீட்டு மரத்தில் இது மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது ஊரார் ஒரு மரம்னா இவங்களுக்கு வந்து இலக்கணமாக போச்சாட்டுக்கானா. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் கண்டிப்பாக கர்ம வினைன்னு ஒன்று இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக அது வந்து கடவுள் தாங்க அமைப்பார். நம்மளுக்கு ஒன்று எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து அதை பேசிகிட்டே அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குழி பறிக்க ஆரம்பித்தோம். அந்த மரத்தை சுற்றி வந்து நிறைய வந்து மண் இருந்துச்சு, கல்லாக இருந்துச்சு. அதனால தான் பறிக்க வந்து ரொம்ப லேட்டாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன். அந்த ரீசன் ஒன்றே ஒன்று தாங்க. அவங்க வந்து பக்கத்தில் வந்து நெருப்பு வந்து வச்சுட்டாங்க. நெருப்பு வைக்கவும் அதை வந்து அடர்த்தியாக வரும். அந்த அடர்த்தியாக உள்ள இந்த பக்கத்தில் உள்ள கிளைகள் எல்லாமே வந்து இந்த பச்சை பசேன்னு இருக்க எல்லாமே காஞ்சு போச்சு. நீங்களே நல்லா அது பாருங்களேன். மரத்தை ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்க ஆரம்பிச்சோம். பக்கத்தில் வந்து வேர் தெரிஞ்சிச்சு. அந்த வேரை விட்டு பக்கத்தில் வந்து ஃபுல்லாக குழி மாதிரி பறிச்சுக்கிட்டோம். அதான் ஒரு மனசில் தென்பட்டுச்சு. அதாவது நம்ம வந்து புதுசாக மரம் வைக்கிறோமோ இல்லைங்க, நம்ம இருக்கிற மரத்தை காப்பாற்றினாலே போதும்னு நான் நினைக்கிறேங்க. நான் பறிக்கும் போது உள்ளே வந்து கண்ணாடி தூளாக கணிச்சு. ஆனால் நீங்களும் இது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து நல்லா சேஃப்டியாக வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை வந்து சுற்றியும் குழி பறிச்சாச்சுங்க. ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக நிற்கிற மாதிரி தான் நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மோட்ரு போட்டு அதை வந்து டேங்க் வந்து வெளியே ஆரம்பிச்சு பாருங்கள். ஒரு டேங்க் ஃபுல்லாக வந்து நாங்கள் விடுறோம். இப்போ வந்து நான் வந்து பில்டிங் வந்து தண்ணி விட்டு தம்பி நீங்கள் வந்து பைப் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் போய்ட்டு இப்போ கண்ணுக்கெல்லாம் தண்ணி விட்டு சொன்னாங்க. சரி நானும் அங்கேருந்து பைப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த கண்ணு இருக்க பக்கத்தில் வந்து வச்சோம். என்னோட வீடியோ வந்து இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணுறீங்களா இருந்தாலும், ஆனால் எல்லாத்தையும் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், வாட்ச் பண்ணுறவங்க மட்டும் கண்டிப்பாக வந்து இது மாதிரி காஞ்ச மரம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டிலையும் தண்ணி ஊற்றினாலும் கூட பரவாயில்ல நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு தண்ணி தவிக்கிற மாதிரி தானே இந்த கண்ணுக்கும் தண்ணி தவிக்கும். அதனால் மறக்காமல் வந்து உதவி செய்யுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி வந்து விட ஆரம்பித்தோம். விடும்போது வந்து தண்ணி விட தண்ணி வந்து இழுத்துகிட்டே இருந்துச்சு. காரணம் என்னாச்சுங்க, அது தண்ணி வந்து அதிகமாக இல்லாத காரணத்தில் தான் உள்ள அதிகமாக இழுக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள 2 மரத்துக்கு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சு விட்டு அதுக்கும் தண்ணி விட ஆரம்பித்தோம். பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, அந்த மரத்துக்கு வந்து தண்ணி விட்டோம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களா, தம்பி இதெல்லாம் நான் ஹியூமனிட்டி வீடியோ இல்லைங்க, இதுதாங்க ஹியூமனிட்டி வீடியோ. நம்மள வந்து என்ன நம்மளால் முடியுதோ அதை நம்ம உதவி செய்யலாங்க. ஏன்னா நம்மள முடியாமலாம் ஒன்றுமே கிடையாது. காசு இருக்கா, காசு கொடுத்து உதவி செய்யலாம். காசு இல்லையா, நல்ல மனசு இருக்கா, மனசு இருந்தால் போதுங்க. கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி கொடுத்து உதவினாலும் அதுவும் ஒரு உதவி தாங்க. அது மாதிரி தண்ணி விட்டாலும் ஒரு உதவி தான், இதே உதவி தான். மொத்தத்தில் நீங்கள் இது மாதிரி நிறைய உதவி செய்யுங்க. கண்டிப்பாக வந்து இறைவனோட அவங்க அருள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.